போலாமா? இது குபேரா படம் பார்த்துட்டு வரேன். படம் வந்து பேசிக்கா மணி லாண்டரிங் நடக்குதுல்ல, அதுக்குள்ள வந்து ஒரு பிச்சைக்காரன் போய் மாட்டினா நாடகம் தான் படத்தோட பேசிக் கான்செப்ட். உண்மையிலே அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே நல்லாவே இருக்கு. டைரக்டர் உண்மையிலே மெனக்கட்டு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு. பட் படத்தோட லென்த் வந்து படத்துக்கு வந்து ஒரு மைனஸாக அமைஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்லாவே தான் போயிட்டு இருக்கு. பட் லென்த் ஜாஸ்தியாக இருக்கனால நம்மளுக்கு இன்டர்வல் வரும்போது ஒரு லேக் தெரியுது. செகண்ட் ஹாஃபுமே நல்லா தான் ஆரம்பிக்குது. பட் போக போக ஒரு லேக் வந்து தெரியுது. அது தவிர்க்க முடியல. ஓவரால் படத்தில் வந்து எந்த சீனுமே பர்டிகுலராக தூக்காம ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் குறைச்சிருந்தாங்கன்னா படம் ஃபார் பெட்டராக ஃபார் கிரிப்பிங்காக இருந்திருக்கும். படத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளேல எனக்கு மைனஸ்ன்னு ஒரு 2 இடத்துல தெரிஞ்சுது. ஓப்பனிங்கில் ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் படத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த விஷயம் அங்கே ரிவீல் பண்ணாமல் நடுவில் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். அதே மாதிரி கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணம் விஷயத்த வந்து சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க. பட் அது வந்து ஒரு பெரிய பணம் தான் இல்லைன்னு சொல்ல. பட் படத்தில் வந்து காமிச்சது வந்து அதோட 10 மடங்கு 100 மடங்கு பெரிய பிரச்சனையை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை வந்து பெருசாக சொல்லாமல் விட்டது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸாக ஆடியன்ஸுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனில் வெளில வரும்போது அவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் விட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு ஃபீலை வந்து கொடுத்துருச்சு. மற்றபடி வந்து ஒவ்வொரு சீக்வன்ஸுக்கு அவங்க போட்ட மெனக்கடல் எல்லாமே ரொம்ப நல்லா தெரியுது. படம் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லா சீக்வன்ஸுமே அந்தளவுக்கு மெனக்கடல் பண்ணியிருக்காங்க. தனுஷோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு பிச்சைக்காரனாக நடிக்கும் போது அவர் அந்த பிச்சைக்காரன் கெட்டப்பில் நடிச்சாருங்கிறது ஓகே, அது ஈஸி தான். ஏன்னா அந்த கெட்டப்லேயே வந்து கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் வந்து இந்த கோட் சூட்டெல்லாம் போட்டு ஹேண்ட்ஸமாக எல்லாம் ட்ரிம்மெல்லாம் பண்ணிட்டு வரும்போது அவர் உண்மையிலே அவர் பிச்சைக்காரங்கிறது அந்த இடத்துலையும் காமிக்கிறது வந்து உண்மையிலே அந்த ஆக்டிங்கில் வந்து நல்லா காமிச்சிருப்பாரு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி நாகார்ஜுனோட ஆக்டிங் செம சூப்பராக இருந்துச்சு. ஏன் சீனியர் ஆக்டர்னு அவரை ஒரு சீனியர் ஆக்டருங்கிறத அவரை க்ளீனாக ப்ரூவ் பண்ணிட்டாரு. செம்ம பயங்கரமான கேரக்டர். அந்த கேரக்டருக்கு பயங்கர ஷேட்ஸ், கிரே ஷேட்ஸ் இருக்கு, நெகட்டிவ் ஷேட் இருக்கு, பாசிட்டிவ் ஷேட் இருக்கு. எல்லாம் அந்த மிக்சட் ஷேட்ஸ் எல்லாமே வந்து அந்த கேரக்டருக்கு இருக்கு. இம்பார்ட்டண்டான கேரக்டர். செம்ம சூப்பராக அவர் நடிச்சிட்டாரு. ராஷ்மி ஆக்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் ராஷ்மிகாவுக்கும் தனுஷ்கான சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் லேக் இல்லாமல் போரிங் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. படம் ஃபர்ஸ்ட் ஷோ குபேரா பார்த்துட்டு இப்போ தான் வரோம். அவ்வளோ நல்லா இருக்குது. படம் நல்லா வந்திருக்கு. தலைவர் தனுஷாவும் கூட தான் பார்த்தாரு. நல்லா அருமையாக வந்திருக்கு. படத்தில் வந்து பணம் தான். பணத்தை வந்து நம்ம எல்லாரும் சேர்த்துக்கிட்டே இருக்கோம். பணம் ஓடிட்டு இருக்கோம். நமக்கு தேவையான அளவு சம்பாரிச்சுட்டு நமக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி உலகத்தில் யாருமே இல்லாதவங்க இருக்கக்கூடாது. அதான் சொல்ல வருது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அந்த மாதிரி தான் கண்டென்ட்டு. நல்லா நடிச்சிருக்காருண்ணா. எப்படி சொல்றது, எப்பயுமே அவர் நடிச்சா பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கும்ல. இப்போ நம்மளே பிச்சைக்காரனா வாழ்ந்த மாதிரி இருக்கு. அந்த உணர்வு வந்து அவ்வளோ கரெக்டாக கொடுத்துருக்காரு. பிச்சைக்காரனா இருந்து அது வந்து சூப்பராக கொடுத்துருக்காரு. அவங்கள அருமையாக அந்த கேரக்டர் உள்வாங்கி நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க எப்படின்னா லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்லாம் செம்மையாக வரும். சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க. அவரு 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 பண்ணதான் ப்ரோ கரெக்ட். வேற யார் நடிச்சாலும் அவ்வளோவா ரீச் ஆயிருக்காது. இவர் நடிச்சதுனால எல்லா மக்களுக்கும் போய் சேரும். அவ்வளோ உள்வாங்கி நல்லா நடிச்சிருக்காரு. ஆமா, தெலுங்கு ஓரியன்ட் படம் தான் ஃபர்ஸ்ட் இது. ஏன்னா சேகர் கம்ல டைரக்டர் தெலுங்கு, அதனால தெலுங்கு ஓரியன்ட். பட் ஆனா அந்த மனிதனுடைய செயல் எல்லாருக்கும் தெரியும், புரியும். அதனால நல்லா நடிச்சிருக்காங்க. ஸ்டோரி அதான் மெயின் வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க உதவுனா நம்ம கடவுளா தெரியும். அது எப்படி உதவுனா இல்லாதவங்களுக்கு நம்ம கண்டிப்பா உதவணும். நம்ம எல்லாமே நம்ம வாங்கிட்டு எல்லாமே நமக்கு தேவைன்னு சொல்லக்கூடாது. ஃபேமிலி ஆனிஸ் பார்ப்பாங்க கண்டிப்பா. ஒரு வாரம் பாருங்க. ஃபேமிலி ஆனிஸ் வந்து நல்லா ரீச் இருக்கும். இந்த படம் கொண்டாடுவாங்க. படம் வேற லெவல்ல இருக்குங்க. செமையா இருந்துச்சு. தனுஷோடைய ஃபேன்றதுனால நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் எப்பவுமே தனுஷோட படம் ஃபர்ஸ்ட் ஷோ வந்துடுவேன். இன்னைக்கு குபேரன் படத்தை நான் வந்துட்டு என்னைக்குமே நான் மறக்கவே மாட்டேன். பிகாஸ் நான் தனுஷை பார்த்துட்டு அவர்கிட்ட கை கொடுத்துருக்கேன். ஸோ அதனால ரொம்ப ஹாப்பி எனக்கு அது. பட் ஃபோட்டோ தான் எடுக்க முடியல. அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. தென் செம்மையா இருந்தது மூவி. அவங்கவுங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காங்க. மூவி எல்லாமே ராஷ்மிகா அவங்கவுங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ எதுலையுமே இது ஆகாது. ஆக்சுவலி ஒரு பிச்சைக்காரன் உண்மையாவே இதுல வந்துட்டு தனுஷ் பிச்சைக்காரனா தான் இருப்பாரு. அதுல வந்து பினாமியா தனுஷை வந்துட்டு கூட்டிட்டு போவாங்க. ஸோ பினாமி போட்டுட்டு அவரை வந்துட்டு சாகடிக்கணும்னு நினைப்பாங்க. பட் ஆனால் அவரது வந்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வேற லெவலில் இருக்கும். மூவி பார்த்தா தான் நல்லா இருக்கும். சோஷியல் மெசேஜ் வந்துட்டு
பணம் இருந்தால் தான் எல்லாரையும் மதிக்கிறாங்கன்றதுமே இருக்குது. ஒரு பணத்தை எரிக்கணும்னா கூட நமக்கு பணம் இருந்தால் தான் வந்து அது வேற லெவலில் கொண்டு போகிறாங்க.